ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 19/2/2024 25/2/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள் என்ன, இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் என்னென்ன அப்படின்றத வரிசைப்படுத்தி பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தின் கோல்சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான், 6ஆம் இடம்னு சொல்லக்கூட கன்னியில் கேது பகவான், 10ஆம் இடத்தில் சுக்கிரனும் செவ்வாயும், 11ஆம் இடத்தில் சூரியன் புதன் மற்றும் சனி ஆட்சி பெற்று சனி பகவான் இருக்கிறது. 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு பகவான் இருக்கார். இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் இந்த வாரத்தில் மிதுன ராசியில், அதாவது மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் ஆரம்பித்து சிம்ம ராசி உத்தர நட்சத்திரம் வரலும் போகிறார். இந்த வாரத்தில் பார்த்தேனால் பல மாற்றங்கள் நிகழப்போகிறது. இந்த வாரத்தில் வரக்கூடிய நல்ல விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னா, 20ஆம் தேதி அன்னைக்கு ஏகாதசி, அதாவது சுக்லபக்ஷ ஏகாதசி திதி, மாசி மாதத்தில் இது ஜெய ஏகாதசி அப்படின்னு பேர். இந்த ஏகாதசியின் விசேஷம் என்ன அப்படின்னா, சில பேருக்கு இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் மூலியமாக சில சாபங்களோ பாவங்களோ வந்திருக்கக்கூடும். அது எல்லாம் விமோச்சனம் ஆகக்கூடிய ஒரு ஏகாதசி. அது பொதுவாகவே வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றம். இந்த ஏகாதசி நாளில் முழு நாளும் உபவாசம் இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த ஏகாதசியை கடைபிடிக்கிறதன் மூலியமாக மூதாதையர்கள் சாபம் நீங்கும். அதை தவிர பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும் அப்படின்ற விசேஷங்கள்லாம் சொல்லியிருக்கு. இதன் பெயர் ஜெய ஏகாதசி அப்படின்னு பேர். 21ஆம் தேதி இந்த மாதத்தில் 21/2/2024 அன்றைக்கி பிரதோஷ காலம்னு சொல்லும் பொழுதே சாயந்தரம் 5:45 6:15 வரலும் அந்த ஆர்த்தி காட்டக்கூடிய நேரம் பிரதோஷ காலம். பிரதோஷத்தில் விரதம் இருந்து பிரதோஷ கால பூஜை முடிச்சுட்டு போய் சாப்பிட்றது விசேஷம். இந்த பிரதோஷத்துக்கு வேண்டின்னு பண்ணக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லக்கூடியது. சிவன் கோயில்கள் அனைத்திலும் பெரிய விசேஷமாக நடத்தக்கூடிய ஒரு விஷயம் இந்த பிரதோஷ காலம். இந்த வாரத்தில் பார்த்தேன்னா மாசி பௌர்ணமி நாள், அது மாசி மகம் வருது. இது 24ஆம் தேதி மாசி மகம் இந்த மாதம் வரக்கூடியது. பௌர்ணமி யோகம் அப்படின்றது எந்த ஜாதகத்திலுமே ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். அதாவது சூரியனும் சந்திரனும் 180 பாகைகளில் இருக்கும் பொழுது அதீத சுபத்துவம் அடையக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு பெரிய ஏற்றத்தில் இருக்கும். அவர்கள் குடும்பத்திலேயே ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெரிய விஷயம், எந்த ஒரு விஷயத்திலையும் விற்பனராக வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். பௌர்ணமி யோகத்தை பொறுத்தவரைக்கும் பெரிய ஏற்றமான விஷயங்களை சொல்லக்கூடியது. அதீத சுபத்துவம் அடையக்கூடியது சந்திர பகவான். அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதிக ஒளி கிடைக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அவர் இருக்கும் இடத்தை வைத்து பெரிய ஏற்றம், அதாவது பிறந்தக்கூடிய குழந்தையின் லக்னத்திலிருந்து அவர் இருக்கக்கூடிய இடம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பொதுவாகவே இந்த மாசி மகம் அப்படின்றது ரொம்ப பெரிய விசேஷம். மாசி மாதத்தில் வரக்கூடிய மகா நட்சத்திரம் குரு பகவானும் சேர்ந்திருந்தால் மகாமகம்னு சொல்லக்கூடியது 12 வருஷத்துக்கு ஒரு தரம் வர்றது. இப்போ மாசி மகம், ஏன்னா மாசி மாதம்னு சொல்லும் பொழுது கும்ப மாதத்துக்கு கும்பத்துக்கு சம சப்தமத்தில் சந்திர பகவான் வரார். மக நட்சத்திரத்தில் வரும்போது இந்த மாசி மக பௌர்ணமி வருது. இது ஒரு பெரிய விசேஷமான நாள். இந்த வாரத்தில் பார்த்தேனால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தோமேனால், விருச்சிகம், தனுசு மற்றும் மகரம், இந்த 3 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம காலம். சந்திராஷ்டம காலம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் மறையும் பொழுது சந்திராஷ்டம காலம்ன்றது சொல்கிறோம். உடல் நலத்தில் சற்று தொய்வு ஏற்படும், மனக்கலக்கங்கள் வரும், ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா சந்திர பகவான் மதிகாரகன். அவர் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மயங்கக்கூடுன்றதுனால புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களானால் அருகில் இருக்கக்கூடிய இந்த சிவன் கோவில்லையோ இல்லை விநாயகர் கோவில்லையோ அல்லிப்பூ, வெள்ளை அரளி இதெல்லாம் வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறோம்.
சரி, இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதாவது 19/2/2024 25/2/2024 வரை உண்டான காலத்தில் உங்களுக்கு என்ன காண்டாக்ட் பண்ணணும், அதாவது அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமாயின் என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கு. உங்களுக்கு வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பிச்சிங்கன்னா லக்ன சந்தி, ராசி சந்தி இல்லைன்னா பாத சந்தி ஏதாவது இருக்கான்றதை பார்த்துட்டு உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதை பார்த்துட்டு அதற்கு பிறகு இன்றைய கோல்சார பிரகாரம் உங்களுடைய பிரச்சனைகள் என்ன, அதற்குண்டான தீர்வு என்ன, எளிய பரிகாரங்கள் என்ன செய்யலாம் அப்படின்றத பற்றி நான் விரிவாக உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்குண்டான கட்டணம் என்னன்றதையும் அதில் சொல்கிறேன். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 19/2/2024 25/2/2024 வரை உண்டான பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். மீனம் பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான். ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறது விசேஷம். தனகாரகன் தனஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். தனஸ்தான அதிபதியும் 11ஆம் இடத்தில் உச்சம் பெற்று போயிருக்கிறது ரொம்ப விசேஷம். இதன் மூலியமாக பணவரவிற்கு பஞ்சமே இருக்காது, கவலைப்படவே தேவையில்லை. உங்களுடைய பேச்சிலும் நல்ல இனிமை இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிச்சிருத்து நடந்துன்னு இருக்குது. 7.5 சனி 12ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இந்த வாரத்தில் இருக்குது. சனி, புதன் மற்றும் சூரிய பகவான் 3 கிரகங்கள் இருக்குது. 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு செலவுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தேவையற்ற செலவுகள் மூலியமாக வெளியூர் வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீட்டை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள சற்று பிரிவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஒரு மனக்கசப்பு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் அதை வெல்லக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் இருக்கிறது பெரிய ஏற்றம். ஏன்னா 8ஆம் அதிபதி 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். முயற்சிகள் அனைத்தும் பணத்தை ஈற்றி கொடுக்கும். அதை தவிர லாபத்தை ஈற்றி கொடுக்கும். உங்களுடைய வெளிநாடு போகணும்னு யோசிச்சுட்டு இருந்தீங்களே, ஆனால் கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இந்த வாரத்தில் இருக்குது. 11ஆம் இடத்துல உச்சம் பெற்ற செவ்வாய் இருக்கிறதன் மூலியமாக புதிய லேண்டு வாங்குவீங்க. புதிய மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் நிச்சயமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம் சுக்கிர பகவானும் இருக்கிறதுனால 2வது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு 2வது திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் அமையிறது. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 19/2/2024 25/2/2024 வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல 19ஆம் தேதி அதிகாலையிலிருந்து 21ஆம் தேதி காலை ஒரு 8:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதை தவிர பார்த்தாலேயானால் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் மூலியமாக உங்களுடைய இந்த இளம் படிப்பு படிக்கக்கூடியவர்கள் 10th வரலும் படிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த 12th எக்ஸாம்லாம் எழுதுகிறவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தோம்னா 5ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திர பகவான் 21ஆம் தேதி காலத்தாலிருந்து 23ஆம் தேதி ராத்திரி ஒரு 8:45 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் 5ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குழந்தைகள் மூலியமாக ஒரு பெருமிதம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 6ஆம் இடத்தில் போகும்பொழுது பூர்ண சந்திர யோகம் அமையிறது, அதாவது பௌர்ணமி யோகம் அமையக்கூடிய காலகட்டமாக இருக்குது. குருவினுடைய பார்வையும் இருக்கிறதுனால நல்ல அதீத சுபத்துவம் பெறக்கூடிய காலகட்டம். வேலையில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். குழந்தைகள் வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்த்துட்டு இருக்க குழந்தைகளுக்கு நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் இந்த வாரத்தில் அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தோம்னா குருவுக்கு உண்டான சிறு சிறு பிரீத்திகள் பண்ணுறதன் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கும். குருவுக்கு உண்டான பழங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த அன்னாசி பழம், அதை தவிர எலுமிச்சம்பழம், அதை தவிர இந்த மூக்கு கடலை, அதாவது கொண்ட கடலைன்னு சொல்லுவாங்க, அந்த மூக்கு கடலையில் சுண்டல் கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணக்கூடிய மூலியமாக அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கோ இல்லைன்னா ஆஞ்சநேயர் கோயிலில் போய் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு குரு பகவானுக்கு உண்டான மரம்னு சொல்லக்கூடியது அரச மரம். இந்த அரச மரத்தை ஒரு 3 தரமாவது சுற்றிட்டு வர்றதன் மூலியமாக எல்லா விதமான ஏற்றங்களும் உங்களுக்கு இந்த வாரத்தில் கிடைக்கக்கூடும் அப்படின்றத
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.